ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி அது கூட சேர்த்து செய்கிற இந்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது இந்த பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி சேர்க்கறதுனால கறி குழம்பு டேஸ்ட்லேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகிற ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய சைஸு கல்பாசி பூ அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு கூடவே 10 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் தான் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இல்லைனா இது மையாது நல்லா. இப்போ அரைச்சிட்டு வந்ததில் 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதாக இருக்கவே நான் இதில் சேர்த்துக்கல. நீங்கள் சப்போஸ் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல்லை இது கூடவே சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கோங்க. அப்போ இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தது இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் இல்லை குக்கர்லேயோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுலேயே நம்ம சேர்த்துட்டு குழம்பை நம்ம விசில் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா பலாக்கொட்டை வெந்து வரணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த குழம்பை செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அதுக்கு இப்போ தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்கு இதில் இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் தக்காளியை சேர்க்க போகிறோம். 1 தக்காளி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி நம்ம அரைச்சிக்கிட்டோம். ஸோ 2 தக்காளி இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுதை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், இஞ்சி பூண்டு விழுதா இல்லைன்னா நீங்கள் அந்த மசாலா பேஸ்ட் அரைக்கும் பொழுதே இஞ்சி பூண்டை அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சியை ஃபுல்லாக அதில் இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஜார்லேருந்து எடுத்து சேர்த்துட்டு இந்த ஜாரை கழுவி அப்புறமா நம்ம தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இது ஒரு ஓரம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இதை நல்லா இந்த கலவையோடு வதக்கி விடுங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம மசாலா பொருட்களை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதாவது மஞ்சத்தூள், காரத்தூள் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்து இதில் வதக்க போகிறோம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் நிறத்துக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பலாக்கொட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் தோல் எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எது இருந்தாலும் சேர்க்கலாம். நான் இப்போ அதெல்லாம் இல்லாததுனால உருளைக்கிழங்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த கலவையோடு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இருந்த தண்ணி அந்த கலவையோடு நான் சேர்த்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு குழம்பு வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ ப்ரெஷர் குக்கர் நம்ம மூடி நம்ம விசில் வச்சு எடுத்துடலாம்.
எனக்கு வந்து 4 விசில் வச்சது கரெக்டாக இருந்தது. நீங்கள் அளவுகளை வந்து அதிகமாக சேர்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் 4 விசிலில் பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ விசில் வந்து சரியானதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் குழம்பு எப்படி இருக்குன்றத. பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்ம கூட சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து செய்யும் பொழுது இந்த குழம்பு வந்து ஒரு நாள் இல்லைனாலும் 2 நாள் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் சட்டியிலலாம் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து குக்கரில் வேக வைக்கிறதுக்காக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்ம பலாக்கொட்டை குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, புளித்தண்ணி எல்லாமே சேர்த்து செய்யும் பொழுது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. கூடவே லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணும்பொழுது ஹைப்ன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. அவ்வளோதான், கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம பலாக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.